ஊர் கூடி தேர் இழுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே ஒரே ஆட்டம் கொண்டாட்டம் தான். இந்த பொம்மை வந்து அங்கே போன உடனே தேர் கிளம்பிடும். அதுக்கு முன்னாடி ராகு காலம் இதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஜனங்கள்லாம் உற்சாகமாக வா ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அப்படின்ட்டு எல்லாம் தேர் இழுக்கிறதுக்கு கிளம்புறா. இந்த பொம்மை வந்து முதல்லலாம் அந்த காலத்தில் வேறு மாதிரி டைப் ஆஃப் பொம்மை வரும். இப்போ வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பொம்மைகள் அலங்காரம் பண்ணிட்டு வருது. இதெல்லாம் அந்த கிராமத்தில் தான் இந்த இதெல்லாம் பார்க்க முடியும். இந்த ஜனங்கள்லாம் ஒன்றா கூடி எல்லோரும் சேர்ந்து போகிறது, இந்த மேளம் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கிராமத்தில் அங்கங்கே திண்ணையில் உட்காந்து எல்லோரும் பேசுகிறது, கடைகள் எல்லாம் வந்து இருக்கிறது எல்லாமே இந்த தேர் உற்சவத்தில் தேரோட்டத்தில் எல்லா ஊர்லேயும் நடக்கும். இந்த ஊரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே எல்லாமே இருக்கும். நல்ல நேரம் பார்த்து நீலமன்னார் அபிஷேகம் ஆகிட்டு தேரில் வந்து உட்காந்து அப்பாவாக வெத்திரப்பாக்கு உடைக்கிறது எல்லாம் பண்ணிவிட்டு இந்த பொம்மை வந்த உடனே தேர் கிளம்பிடும். ஊர் ஜனங்கள்லாம் அந்த கடையில் வாங்குறது, அரட்டை அடிச்சுட்டு பேசுகிறது இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னால், ஆனால் இன்றைக்கி தான் தேர், அதனால் நீலமன்னார் கொஞ்சம் வெயிலை குறைச்சா தேவையில்லைன்னு தோன்றது நமக்கு. எல்லா ஜனங்களும் ரெடியாக அந்த தேர் சங்கிலி பக்கத்தில் ரெடியாக நின்றுட்டுருக்கா. அவள் சில பூஜைகள்லாம் பண்ண பிறகு தேர் இழுக்க ஆரம்பிச்சிடுவாள். இந்த இப்போ அந்த பிரதர்ஷனம் பண்ணுற தேர் போகிற அந்த வீதியில் எல்லார் வீட்லேயுமே அவாவாக கெஸ்ட்டு வந்து இந்த ஊர் மக்கள் கடைகள் மேலே கடைகளோட எல்லா இடத்துலையும் ஜனங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அந்த தேரோட்டத்துக்கு வந்து எல்லோரும் கொண்டாடுவாள். தேர் கிளம்பி 2 மணி நேரத்தில் கிடுகிடுன்னு எல்லா பக்தர்களுடைய உற்சாகத்தினால இழுத்து 2 மணி நேரத்தில் நீலமன்னாருடைய தேர் நிலைக்கு வந்துடும். வெயில் இருந்தால் கூட ஜனங்கள் அங்கங்கே இருந்துட்டு கொடையை பிடிச்சிட்டு இழுக்கிறவெல்லாம் இழுக்கிறதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்கா. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் தேர் கிளம்ப போகிறது. எல்லோரும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி தேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த நீலமன்னாருடைய தேரோட்டம் பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சி இருக்கும். இதில் அவள் தோழிகள் வந்து அவள் தேடுறதும் கடைக்கு போகிறதும் பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும்.